திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி 7. ஸ்ரீராமிடம் பேச்சே இல்லை. ஸ்வேதா அவன் அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டதை புரிந்து கொண்டவளாக, ஹலோ பேசுடா, இப்படி ஸ்தம்பிச்சா என்ன அர்த்தம் என்று நிமிர்ந்தாள். ஸ்வேதா, இந்த தகவலை எப்படி உன்னால் என்கிட்டே சொல்ல முடிகிறது என்று ஈனஸ்வரத்தில் கேட்டான் அவன். இப்போ சொன்னனே, அப்படித்தான். என்ன ஜோக் அடிச்சுட்டு தானேப்பா, நான் சீரியஸாக கேட்குறேன். இதோ பார், இதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவேன்? உன்னிட்ட சொன்னால் தானே நீ அடுத்த கட்டத்துக்கு போவேன். இதில் எது அடுத்த கட்டம்? நாம் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா? இந்த ஓடுறது ஒளியறதெல்லாம் போன நூற்றாண்டு சமாச்சாரம். நமக்கு இப்போ அதெல்லாம் எதுக்கு? ஏன் இப்படி குழப்பி அடிக்கிற? தெளிவாக சொல்லு. நான் இப்போ என்ன பண்ணுறது? இது என்னடா கேள்வி? என் அப்பா அம்மாவோட நேராக வீட்டுக்கு வந்து என்னை பொண்ணு கேளுடா. என்னது? நான் என் அப்பா அம்மாவோட உன் வீட்டுக்கு வர்றதா? என்ன ஸ்வேதா, நீ தெரிஞ்சுதான் பேசுகிறியா? பொடலங்கா, பொண்ணாத்துக்கு வந்து பொன் கேட்குறதுக்கு தானடா, அதுதானடா எங்கேயும் வழக்கம். அது ஒரே ஜாதியாக இருந்தா நீ தெரிஞ்சுதான் பேசுகிறியா? நாம் பிராமணா, அந்த ஒரு அடிப்படை போகிறோம். இந்த ஐயர், ஐயங்கார், மாத்வா, ராயான்னு இதில் இருக்கிற செக்மெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ வேல்யூவே கிடையாது, தெரியுமா? நீ அதை சொல்லலாம், நான் கூட ஒத்துக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார். அவர் வீர வைஷ்ணவர். தோப்பார், இதே மாதிரி எங்கள் அப்பாவை பற்றி நானும் சொல்லுவேன். ஆனால் இந்த வீர சூரத்துக்கெல்லாம் இனி இடமே கிடையாது. நீ இதையெல்லாம் பார்த்து தான் என்னை லவ் பண்ணியா? நான் இதில் பிரச்சனையே இல்லை. என் அப்பா அம்மாவை நினச்சாதான் பகீருங்கிறது. இப்போ தான் என் குடும்பத்தில் ஒரு கிறிஸ்தவ குழந்தை வடிவத்தில் புயல் அடித்து ஓஞ்சு போயிருக்கு. இதில் நான் போய் வாயை திறந்தா அவ்வளவுதான். சரி, அப்போ நான் என் அம்மா அப்பா பார்க்குற வரணை கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு டாட்டா காட்டினா அது உனக்கு ஓகேவா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னால் டாட்டா காட்ட முடியும்னா காட்டுடி. நானும் பதிலுக்கு குட்பை சொல்லிடுறேன். அப்போ என்னால் முடியாதுங்கிறது தான் உன்னோட நினைப்பா? ஸ்வேதா, எதுக்கு இப்படி வடாம் பொறிக்கிற மாதிரி பொறிக்கிற? நேராக விஷயத்துக்கு வா. உன் அவசரத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இன்னும் 4 வருஷமாவது ஆகும். நான் யூஎஸ்க்கு போய் எம்எஸ் முடிக்கணும். அங்கேயே நல்ல வேலையில் உட்காரணும். இன்னும் எவ்வளவோ இருக்குது. டே, நான் என்னவோ அவசரப்படுற மாதிரி பேசுகிற நீ? இது ஒரு ஜோசியக்காரன் பண்ண கூத்து. எனக்கு இன்னும் 6 மாதம்தான் குரு பார்வை இருக்கான். அதுக்கப்புறம் 5 வருஷம் தலைக்கீழான்னு நின்னாலும் கல்யாணம் நடக்காதான். அதான் என்னோட அம்மா அப்பா இப்போவே பண்ணி கொடுத்துடலாங்கிறா. மாப்பிள்ளை பெரிய கிரிக்கெட் பிளேயர், ரஞ்சி ட்ரோஃபியில் ஆடுறவரான். கூடிய சீக்கிரம் அஸ்வின் மாதிரி இந்தியா டீமில் செலக்ட் ஆகிடுவாராம். அவர் இந்தியாவுக்கு ஆடினா என்ன, இல்லை பாகிஸ்தானுக்கு ஆடினா தான் எனக்கு என்ன? என்னோட மோதாமல் இருந்தால் அது போதும் எனக்கு. ஸ்ரீராமின் முகம் சிவந்தது. படபடப்பு அவனிடம் பெருக்க ஆரம்பித்து விட்டது. மறுபக்கம் ஸ்வேதா அதை ரசிப்பது போல் இருந்தது. இதோ பார் ஸ்ரீராம், படபடப்பாக பேசுகிறதால எதுவும் ஆயிடாது. நல்லா உட்காந்து யோசி. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன உன்னோட ஆளுக முடியுமோ அதை செய்யி. நான் சும்மா உன்னை ஆழம் பார்த்தேன். உனக்கு நான் தான் வேணும்னா அந்த கிரிக்கெட் பிளேயரை என்னை பிடிக்கலைன்னு அவன் வாயால் சொல்லவை. எப்படியாவது இப்படியே 6 மாதத்தை ஓட்டிட்டா அப்புறம் 5 வருஷத்துக்கு நமக்கு கவலையே இல்லை. ஸ்வேதா ஒரு வழியாக பிடித்து கொண்டாள். ஸ்ரீராமும் தாடையை தடவத் தொடங்கினான். திருச்சி ஜங்ஷன். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸிலிருந்து உதிர்ந்திருந்தவர்கள் ஆஷாவின் மாமாவான அந்தோணி முத்துவும் அவருடைய மனைவி மரியமும். மரியம் முதல் தடவையாக கன்னியாகுமரியை விட்டு வடக்கு பக்கமாக வந்திருக்கிறாள். அந்த ரயில் பயணமும் சரி, ஜங்ஷனும் சரி, அவள் வரையில் காணாத காட்சிதான். சின்ன பிள்ளை போல எல்லா பக்கமும் பார்த்தாள். கழுத்தில் மெல்லியதாய் 2 பவுனில் ஒரு சங்கிலியும் அதில் ஒரு சிலுவையும் தொங்கியபடி இருக்க, அவள் தலைமுடியில் நல்ல சுழற்சி. அதை இழுத்து வாரி ஹேர்பின் போட்டு கட்டியிருந்தாள். நைலக்ஸ் புடவை அவளின் ஒற்றை நாடி சரீரத்துக்கு மிக தோதாக இருந்தது. அந்தோணி முத்து தொளதளவென்று ஒரு சாயம் போன பேண்ட் சட்டையும் போட்டிருந்தார். சட்டைக்கு பெரிது பெரிதாக பாக்கெட்டுகள். காலில் டயர் செருப்பு. நிச்சயம் கடையில் கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. யாராவது அவருக்கு செய்து கொடுத்திருக்க வேண்டும். தோளில் ஒரு கருப்பு பேட்ச் தொங்கிட மரியத்தோடு அவர் ஜங்ஷனை விட்டு வெளியே வருவதற்குள் பல பேர் அவர் மேல் மோதிவிட்டனர். உள்ளபடியே அவருக்கு 43 வயதுதான் ஆகிறது. ஆனால் 60 மதிக்கும்படியாக இருந்தது அவரது தளர்ந்த நடையும் போக்கும்.
ஜங்ஷனுக்கு வெளியே வந்தவர் ஒருவரிடம் ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி போகணும் என்று கேட்க அவர் 1ஆம் நம்பர் பஸ் வரும், அதில் ஏறி போங்க என்றார். வெரசான தூரமோ? நாகர்கோயில் பாஷையில் அவர் கேட்க பதிலுக்கு அவர் புரியாமல் பார்த்தார். பஸ்ஸில் டிக்கெட்டு எம்புட்டே என்று அவர் அடுத்த சோகம் தோய்ந்த குரலில் கேட்க ஏறி கண்டக்டருக்கு எளியா சொல்லுவார் என்றார். பதில் சொன்னவர் எரிச்சலோடு சொன்னார், பஸ்லையா போக போகிறோம்? நீங்கள் நம்ம மனதில் வச்சுக்கிட்டு பேசலை, என்ன சொல்கிறீங்க? நோவாமல் கார்லேயோ ஆட்டோவிலே தான் போக போகிறோன்னு சொன்னீங்க இல்லையா? மரியம் எகிர ஆரம்பித்தாள். தொணப்ப தொடங்கியாச்சு. ஆட்டோக்காரர்கிட்ட காசு கேட்போம். 200 300ன்னு சொன்னால் பஸ்ஸில் தான் போவோம். இந்த ஒரு தேசத்தில் தான் பெரிய வண்டிக்கு தோதான கட்டணம், அதே சின்ன வண்டிக்கு கொள்ளை கட்டணம். கேட்டால் விலைவாசி எம்பிட்டு தெரியுமான்னு நமக்கே வகுப்பெடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. முணுமுணு என்று முணுமுணுத்தபடியே ஆட்டோக்காரர் ஒருவரிடம் கேட்கத் தொடங்கினார் அவர். ஏமச்சா ஸ்ரீரங்கம் போகணும், வரியா? நாகர்கோவிலா? அட, சக்கை போட்ட மாதிரி சொல்லிட்டீங்களே பளிச்சுன்னு. நாங்கள் நாகர்கோவிலுக்கு மேற்கே இருந்து வரோம். ஏறுங்க போகலாம். அது கிடக்கட்டும், எம்பிட்டு துட்டு தெளிவாக பேசிட்டு ஏறினாதான் அது பயணம், இல்லாட்டி ரணம். ஸ்ரீரங்கத்தில் எங்கே போகணும்? இதோ விலாசம். நமக்கு செல்ஃபோனில் வாசிக்க தெரியுமா? கருவாடு விற்கிற 90 வயசு கிழவியே செல்ஃபோன் மெசேஜ் விட்டுறா, இது என்ன பிரமாதம் என்று மெசேஜில் முகவரியை பார்த்தார் ஆட்டோக்காரர். இது ஊருக்குள்ளே இருந்து ரொம்ப தூரம் போகணும். இங்கே இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 7 கிலோமீட்டர், அங்கே இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஆகும். 300 ரூபா கொடுத்துருங்க. தானுமாலையா? நாங்கள் 2 பேரும் ரயிலில் வரவங்க 2 பேருக்கும் 200 ரூபா தான் ஐயா ஆச்சு. இங்கடை இருந்து கூவுனா கேட்குற தொலைவுக்கு 300 ரூபாயா? மக்கா, பங்களாகிங்களா கட்டுறியலா? சிமெண்ட் மூட்டை வாங்க உங்களுக்கு பணம் பத்தலையா? அந்தோணிமுத்துவுடன் கிண்டல் தூள் பறந்தது. நாகர்கோயில், நீ எல்லாம் நடந்து முட்டி தேஞ்சாதான் வழிக்கு வருவ, என்னையை பார்த்தா பங்களா கட்டுறியான்னு கேட்குற? ரொம்ப குசும்புதாயா உனக்கு. அந்த ஆட்டோக்காரர் கொக்கரித்து விட்டு பிரென்று கிளம்பி போனார். மரியம் அவரை முறைக்க தொடங்கினாள். பார்க்குறவையே அப்படி, நான் உன்னைய வாடகை கார்லேயே கூட்டிக்கிட்டு போகிறேன், பொறுமா என்று கேட்கும் பொழுதே ஒரு வெள்ளை நிற கார் அவர்களை ஒட்டி நின்றது. அதிலிருந்து இறங்கிய டிரைவர், ஐயா நீங்கள் தானே அந்தோணிமுத்து என்று கேட்டபடியே வந்தான். மச்சா, என்னையே எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் இப்போ ரொம்ப முக்கியம், வாங்க போகலாம். என்னங்க அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தது அதுக்குள்ளே மறந்து போச்சா உங்களுக்கு? ஓ, நீங்கள் தான் வந்தீங்களா? சரி, நீங்கள் இங்கே வந்தது, நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியும் நீங்கள் வருவீங்கன்னு தான் தெரியுமே. அம்மா இங்கே எங்களை 2 நாளாகவே நிறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தால் உங்களுக்கு உதவி செய்யணும்ல, இல்லாட்டி நாங்கள் போய் கண்டுபிடிச்சிட மாட்டோமாக்கும். ஏன்னாங்க நீங்கள்? இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்ள இடையே மறித்தாள் மரியம். பேசாமல் கார் வண்டியில் ஏறுறீங்களா, வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு என்று கேட்டபடியே அவள் காரின் பெண் சீட்டை திறந்து கொண்டு ஏறினாள். அப்படியே அந்த டிரைவரை பார்த்து, தம்பி நல்ல ஒரு கிளப்பு கடைக்கு போ, பசி வயித்தை பாம்பு கடிச்சு திங்க என்றாள். முனியாண்டி விலாசுக்கு போகவா? இந்த டிவியில் காட்டுறாங்களே தலப்பாக்கட்டு நாயுடு கடைன்னு, நம்ம சரத்குமார் கூட வருவாரே, இங்கே தலப்பாக்கட்டு கடை வந்த மாதிரி தெரியலையே. ஒரு முனியாண்டி விலாஸ் தான் இருக்குது. இது உங்கள் நாகர்கோயில் மாதிரி கவிச்சு அதிகம் திங்கிறவங்க ஊர் கிடையாது. ஐயமாருங்க அதிகம் உள்ள ஊர். பிராமணாள் ஹோட்டல் தான் இங்கே நிறைய இருக்கும். சரி, உன் நோக்கத்துக்காக எனக்கு இட்லியும் பரோட்டாவும் கட்டாயமாக வேணும். முட்டை சமாச்சாரம் இருந்தால் நல்லது. அப்போ முதல்ல டிஃபன், பிறகுதான் ஸ்ரீரங்கத்து ஐயர் வீடு, அப்படித்தானே? ஆமாம். டிரைவர் தெளிவாக கேட்டுக்கொண்டு காரையே எடுத்தான். ஏனோ அந்தோணிமுத்துவுக்கு மனம் ஒப்பவில்லை. மீராவும் அவள் நண்பர் கூட்டமும் ஸ்ரீரங்கம் கோவிலை வலம் வந்து முடித்த நிலையில் தாயார் சந்நிதியின் முன்னால் உள்ள மேட்டழகி சிங்கர் எனப்படும் நரசிம்மர் சன்னதி முன் கம்பராமாயணத்தை அரங்கேறிய மண்டபத்தில் வந்து காலை மடித்து கொண்டு அமர்ந்தனர். மீரா மட்டும் இறுக்கமாக இருந்தாள். இடையில் அவள் செல்போனில் மாலை மாற்றினாள். கோதை மாலை மாட்டினாள் என்னும் ரிங்டோன் பாடல். மறுபுறம் சுதர்சன், ஹை மீரா, நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வழியில் எந்த இடைஞ்சலும் இல்லை. உளுந்தூர்பேட்டையை கடந்து செங்குறிச்சிங்கிற ஊர்கிட்ட ஆனந்த பவனில் டிஃபன் சாப்பிட்டோம். சந்தோஷம், டேக் ரெஸ்ட்.
குழந்தை அழகாக இருக்குத்தானே? நோ, அழாமலும் இருக்குத்தானே? நோ ப்ராப்ளம். இவளுக்கும் சேர்த்து தான். என் தோழி அழுதுட்டாளே. ஒரு கேள்விக்கு 2 பதிலா? சபாஷ், நீயும் மனசை போட்டு குழைக்காம ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் அப்புறமா பேசுகிறேன். பேசலாம் தானே? தாராளமாக. பதிலோடு ஃபோனை கட் செய்தாள். யார் மீரா? ஓ ஹீரோவா? முத்துலக்ஷ்மி கண் சுமிட்டினாள். எக்ஸாக்ட்லி, ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரா, அதான் ஃபோன் பண்ணுறார். ரியலி வெரி நைஸ் பர்சன். நீ ரொம்பவும் லக்கி மீரா. நான் லக்கியா? நீங்கள் தான் வச்சுக்கணும். ஏய், என்ன அழுத்துக்கிற? சுதர்சன் மாதிரி பையன் கிடைக்கிறது சும்மாவா? அதிர்ஷ்டங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் சகுந்தலா. குழந்தைய வாங்கிட்டு போன அந்த அந்தோணி முத்து வந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு என்னவோ எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரியே ஒரு உள்ளுணர்ச்சி. கிட்டத்தட்ட எங்களுக்கும் அந்த உணர்ச்சி தான் மீரா. இதுக்காக கவலைப்படுறதால பிரயோஜனம் இல்லை. அவர் வரட்டும், பேசுவோம். நல்ல எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் வந்திருந்தா குழந்தைய கொடுப்போம். இல்லாட்டி டிஎஸ்பி கலெக்டர்னு எதுவரை போக முடியுமோ அது வரைக்கும் போய் பார்ப்போம். அவர்கள் தங்களளவில் பேசிக்கொள்ளும் பொழுதே திரும்ப மீராவுக்கு ஃபோனில் அழைப்பு. இந்த முறை பங்கஜம். மீரா, ஆஷாவோட மாமாவும் அவர் மனைவியும் வந்தாச்சு. அப்படியா? நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் ஆற்றுல இருப்போம். குழந்தைய உடனே தூக்கி கொடுத்துடாது பங்கஜ். நான் அவங்கக்கிட்ட நிறைய பேசணும். இதை நீ சொல்லணுமாக்கும். வெளியில் திண்ணையில் தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வேகத்தில் குழந்தைய கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம்னு சொன்னாங்க. நான் குடிக்க மோர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குட், அப்படியே பேசிக்கிட்டே இரு, தோ வந்துடுறோம். மீரா ஃபோனை கட் செய்தவளாக வேகமாக புறப்பட்டாள். அந்தோணிமுத்துவின் ஸ்லாங்கும் மரியத்தின் தோற்றமும் பங்கஜத்துக்கு மட்டுமல்ல, சீதாவுக்கும் சந்தானகோபாலனுக்கும் கூட புதிதுதான். நீங்கள் எங்கள் நாகர்கோயிலுக்கு வந்திருக்கீங்களா என்ற அந்தோணிமுத்துவின் கேள்விக்கு சந்தானகோபாலன் மறுப்பாக தலையை அசைத்தார். உங்களை போல நாமம் போட்ட ஐயர் மாறுங்க எங்கள் ஊரில் கிடையாது. ஆனாக்க திருநெல்வேலியை சுற்றி அவங்க நிறைய இடையில் வார வழியில் வள்ளியூர் ஆண்ட ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, திருக்குறுங்குடின்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. எங்களுக்கெல்லாம் நசரேத்து தான் விசேஷமான ஊர். அங்கே பெரிய சர்ச்சும் கோயிலும் விசேஷம். அப்பால் பாப்பா நல்லா இருக்குல்ல? அதோட சுகத்துக்கு எந்த குறையும் இல்லையே. குழந்தைய தானே கேட்குறீங்க? அவள் சௌக்கியமாக இருக்கா. அவளுக்கு பேர் கூட வச்சாச்சு, ஏஞ்சல்னு. அட்ரா சக்கைன்னானா? குழந்தைய கண்ணில் காட்டாமலேயே பேசுகிறீங்களே. தோ மீரா வந்துடுவா, அவள் கையாலேயே குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். நீங்கள் காரில் வந்தது தான் சரி, ஜாகிரதையாக கொண்டு போக தோதாக இருக்கும். பங்கஜம் பதில் சொல்ல மீரா தன் நண்பர்களுடன் உள்ளே நுழைந்தாள். வெளியே காருக்குள் டிரைவர் சீட்டில் இருந்தவள் மட்டும் மிக உற்சாகமாக, எல்லாம் தெளிவாக போயிட்டுருக்கா என்றான் யாரிடமோ. வீட்டிற்குள் ஹாலில் உள்ள சோஃபாவில் அந்தோணி முத்து அருகில் உட்காராமல் நின்றபடியே இருந்தாள் மரியம். உள்ளே நுழைந்த மீராவும் அவள் நண்பர்களும் இருவரையும் ஆர்வமாக பார்த்தனர். ஒரு பக்கமாக பங்கஜமும் சீதாவும் நின்றபடி இருக்க, சந்தானகோபாலன் ஒரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். மூடாமல் 2 காஃபி டம்ளர்கள், ஒன்று காலியாகவும் ஒன்றில் காஃபி அப்படியேயும் இருந்தது. மீராவும் நண்பர்களும் உள்ளே நுழையவும் அந்தோணி முத்து ஏதோ தோன்றியவராக எழுந்து நின்று அவர்களை மலங்க மலங்க பார்த்தார். நீங்கள் உட்காருங்க சார். அம்மா, நீங்களும் உட்காருங்க என்றார் சந்தானகோபாலன். இருக்கட்டும், இதில் உங்கள் பொண்ணு பூ போட்ட புடவை கட்டி இருக்கே, அந்த பாப்பா தானே? கச்சிதமாக மீராவை காட்டி கேட்டார் அந்தோணி முத்து. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. அதான் பளிச்சுன்னு நுரை போட்டு தொலைக்கின மாதிரி முகமும் பார்வையும் காட்டி தருதே. உங்கள் உதாரணம் ரசிக்கிற மாதிரி இருக்கே. மீரா, இவர்தான் குழந்தையோட மாமா. தாத்தா பேர் அந்தோணி முத்து, அந்த அம்மா பேர் மரியம். வணக்கம், உட்காருங்கம்மா. ஏன் நிற்கிறீங்க? பரவாயில்ல, நீ பாப்பாவை கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிட்டு கிளம்பணும். ரவிக்குள்ளே நாங்கள் கவியக்காவில் போயிட்டா நல்லா இருக்கும் என்றாள் மரியம். ஐயோ, என்ன இது? இதுக்கு எதுக்கு இத்தனை அவசரம்? நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் பார்க்க வேண்டாமா? காவேரியில் குளிக்க வேண்டாமா? மீரா ஏதோ தன் உறவுக்காரர்களுடன் பேசுவது போல் பேசினாள். அதற்குள் அந்தோணி முத்து திருதிருவென்று விழித்து, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாப்பா என்று மிடறு விழுங்கினார். என்னம்மா நீ? இவா மார்க்கமே வேற. நீ போய் நம்ம கோயிலை பார்க்க வேண்டாமான்னு கேட்குற? சந்தானகோபாலம் மீராவின் உணர்வை திருத்த முயன்றார். ஓ, ஐ எம் சாரி. இருந்தாலும் நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லம்மா, நாங்கள் கிளம்புறோம். கிளம்பலாம். அதுக்கு முன்னால் சில கேள்விகள் இருக்குது.
இப்போ இங்கே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு அம்மா இருக்காங்க. அங்கே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களா? அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், குழந்தையை தரீங்களா? மரியம் விடாமல் குழந்தையிடமே வந்து நின்றாள். போவதில் குறியாக இருந்தாள். நீங்கள் காஃபி கூட சாப்பிடல, வந்ததுலேருந்து திருப்பி போகிறதுலையே குறியாக இருக்கிறீங்க. பங்கஜம் இடையிட்டாள். வர்ற வழியில் கிளப்பில் சாப்பிட்டுட்டு தான் நான் காஃபி குடிக்கல, தப்பாக நினச்சிடாதீங்க. மரியம் சமாளிக்கவும் அரைமனதாக யோசனையோடு அறைக்குள் சென்று தூங்கி கொண்டிருந்த குழந்தையை தூக்கி வந்தாள் மீரா. அந்தோணி முத்து வேகமாக எழுந்து குதையை பார்க்கவும் வாங்கவும் தயாராக நின்றார். அவர் முகத்தில் நிஜமாகவே ஒரு பாச துடிப்பு. ஆனால் அவரின் துடிப்பை மரியம் ரசிக்கவில்லை. அது அவள் முகம் போன போக்கில் நன்றாக தெரிந்தது. அந்தோணிமுத்து குழந்தையின் முகத்தை உற்று பார்த்தார். கர்த்தாவே, கண்ணு, என் கண்ணு எங்கள் ஆஷா கண்ணு போலவே இருக்குது. அதே மூக்கு, அதே நெத்தி என்கின்ற விமர்சனங்களோடு குழந்தையை தன் கைகளில் வாங்கி கொண்டார். அப்படியே மரியத்திடம் காட்டினார். அவளும் வேண்டா வெறுப்பாக பார்த்தாள். ஏ பிடிப்புள்ள, நோட்டம் போடவா காட்டுதேன், வாங்கி மார்மேல போடு. அவரின் வேகமான பேச்சு அவளை தொடர்ந்து முறைக்கச் செய்தது. அரைமனதாக குழந்தையை வாங்கி கொண்டாள். அவள் வாங்கி கொண்டு தொடர்ந்து நின்றாள், உட்காரவில்லை. பங்கஜமும் சீதாவும் கூர்மையாக அதை கவனித்தனர். அம்மா வந்ததிலிருந்து ஒதுங்கியே நிற்கிறா, ஒட்டவே மாட்டேங்கிறா என்று சீதா பங்கஜம் காதை கடிக்க, பேசாமே இரு, அவள் காதில் விழுந்து அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்ல போறா என்று சீதாவின் வாயை கட்டினாள். மரியம் குழந்தையின் கை, கால் மற்றும் உறுப்புகள் எல்லாம் குறையின்றி இருக்கிறது என்று கடையில் புடவை வாங்கும்போது பிரித்து போட்டு பார்ப்பது போல பார்த்தாள். நடுவில் அந்தோணி முத்து கைகளை கூப்பத் தொடங்கினார். பாப்பா, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. நீங்கள்லாம் நல்ல சிநேகிதர்களாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பைபிளில் கூட ஒரு வாசகம் உண்டு, நான் உனக்கு உற்ற தோழனாக இருந்து உனக்கு கை கொடுப்பேன் அப்படின்னு. கை கொடுக்குறவங்க தான் நல்ல தோழர்கள்னு இதில் இருந்து அர்த்தமாகுதில்ல. மீராவின் நண்பர்கள் சகுந்தலா தான் இப்படி கேட்டாள். அது மரியத்தை கிள்ளிவிட்டது. பாப்பா, நீ இந்த காலத்து பொண்ணு, உங்களுக்கு எங்கள் பழக்க வழக்கெல்லாம் பற்றி தெரியாது. அப்பா தெரியாத நிலையில் நீ பாட்டுக்கு பேசாத. யோனி வழியாக பிறந்ததுல இருந்து மலமூத்திரம் அள்ளி போட்டு பால் கொடுத்து கூழ் கொடுத்து ஆளாக்குறது மட்டும் நாங்கள். பருவத்தில் கண்ணை கட்டுற காத்தால் வர்ற ஆசையில் நீங்கள் ஓடி போயிடுறீங்க. அப்போ நாங்கள் பூ போட்டு வாழ்த்தணுமா? இது எந்த ஒரு நியாயம் பாப்பா? சீறினாள் மரியம். ஆண்டி, கோவப்படாதீங்க, காலம் எவ்வளவோ மாறிப்போச்சு, அது புரியாமல் பேசாதீங்க. எந்த ஒரு ஜாதி மதத்துலேயும் இப்போ பெருசாக அர்த்தம் எதுவும் இல்லை. சில 1000 பேர் தான் ஜனத்தொகைங்கிற நிலையில் அப்போ ஒரு பாதுகாப்புக்காகவும் பலவீனத்துக்காகவும் உருவாக்கி விட்டது தான் இந்த ஜாதியும் மதமும். இப்போ ஜனத்தொகை பல கோடி ஆயிடுச்சு. அதே போல் இப்போ இங்கே எல்லாருமே சமங்கிற கருத்து தான் உயர்வானது. அதுதான் உண்மையும் கூட. இப்போ யாராவது காதலிச்சா அந்த காதலர்கள் பிரியாமல் காலம் பூரா நல்ல விதமாக வாழ்வாங்கன்னு தான் பார்க்கணும். ஜாதி மதத்தை பெருசாக பார்க்கக்கூடாது ஆண்டி என்றாள் முத்துலக்ஷ்மி. பாப்பா, இந்த ஆண்டி உறவு முறையெல்லாம் வேண்டாம் எனக்கு. உன் பதிலுக்கு ஒரு பதிலை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் விவாதம் பண்ணலாம் வரல. இந்த குழந்தைய பையன் வீட்டை சேர்ந்தவங்க நினைக்கக்கூட விரும்பலைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பெற்றவங்க தப்புக்கு பிஞ்சு என்ன செய்யணும்னு தான் எங்கள் கோபத்தாபத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு இங்கே வந்திருக்கோம். ஏன் இப்படி ரொம்ப விலகி நின்னே பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி மனம் மாறி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளபடியே ஆஷாவோட ஆத்மா இப்போ நம்மளை சுற்றி தான் இருக்குது. அது நிச்சயமாக உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கணும். இப்படி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தில் கசப்போட பேசணுமா? நீ குழந்தைய கொடுத்துட்டீல்ல, விடு. பழைய குப்பையை கலர்றது இவ தான். நான் தான் விவாதம் பண்ணலைன்னு சொல்லிட்டேன்ல. மரியத்திடம் ஒரு கண்டிப்பும் கிளம்பினால் போதும் என்கின்ற அவசரமும் நன்றாகவே தெரிந்தது. அந்தோணி முத்து அப்படி இல்லை என்கின்ற பொழுதிலும் அவர் மனைவியை மீற முடியாமல் தவிப்பது நன்கு தெரிந்தது. நண்பர்களின் முகங்களில் துளியும் திருப்தியே இல்லாத ஒரு உணர்வோட்டம். சந்தானகோபாலனிடமும் சீதாவிடமும் பொறுமை
பனிக்கட்டி போல கரைந்து விட்டிருந்தது. அம்மாடி, சட்டுப்புட்டுன்னு உன் செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் டாக்டருக்கு அனுப்பிட்டு அப்படியே அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லிட்டு, இவாளே அனுப்புகிற வழியை பார், தேவையில்லாமல் இனி ஒரு வார்த்தை கூட யாரும் இங்கே பேசக்கூடாது என்று காட்டமாகவே பேசினார் சந்தானகோபாலன். எதுக்கு ஃபோட்டோலாம், எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது என்றாள் மரியம். எங்களுக்கும் உங்களை ஃபோட்டோ எடுத்து இங்கே செவுத்துல மாட்டி வச்சுக்கணும்னு விருப்பம் இல்லைம்மா. இது பிரசவம் பார்த்த டாக்டரோட விருப்பம். அப்படி கூட சொல்ல முடியாது. இது ஒரு சட்ட பாதுகாப்பாக்காக செய்கிற ஏற்பாடு, அவ்வளவுதாங்க. இவ கிடக்கிறா சாமி, நீங்கள் சட்டுப்புட்டுன்னு ஃபோட்டோ ஒப்பிடிங்க. ஏ மூசி, வா, இப்படி வந்து குழந்தையோட நெல்லு. நீங்கள் ஃபோட்டோ பிடிங்க. அந்தோணி முத்துவிடம் ஒரு வேகம் வந்து ஒட்டி கொண்டது. அவளும் வந்து நின்றாள். மீராவுக்கு அவர்களின் வேகமும் ஒட்டாத தன்மையும் நிரடியபடிதான் இருந்தது. ஸ்ரீதர் தன் செல்போன் வழியாக ஒரு குறிப்பிட்ட போஸில் படம் எடுத்தான். முத்துலக்ஷ்மி குழந்தையை மட்டும் தனியாக பல கோணங்களில் எடுத்துக்கொண்டாள். மீரா வெறித்து பார்த்து கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட 10 நாட்களாய் அவளிடம் இருந்த அந்த பிஞ்சு பிரிய போகின்றது. அதை அவளால் ஏற்க முடியவில்லை. ஏற்காமல் இருக்கவும் முடியவில்லை. கண்களில் கண்ணீர் கட்டத் தொடங்கியது. எவ்வளவு முயன்றாலும் அதன் பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்ரீதர் டாக்டருக்கு ஃபோன் போட்டு அவரை அழைத்து அதிடம் விலகி சென்றான். டாக்டர் சார், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் மிஸ்டர் ஸ்ரீதர். குழந்தையோட மாமா தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ரெக்கார்டுக்காக ஃபோட்டோ எடுத்து அதை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிடுறீங்களா? ஓ, பேசலாமே. பை த பை, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையோட வந்துட்டு போக சொல்லுங்களேன். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுங்க டாக்டர். ஒரு பார்சல் ஆஃபீஸுக்கு போய் பார்சலை வாங்கிட்டு போகிற மாதிரி தான் அவங்களோட அப்ரோச் இருக்குது. கொஞ்சம் கூட பர்சனல் டச்சே இல்லை. குழந்தைய அவங்க நல்ல விதமாக. ஸ்ரீதரால் ஏனோ அதற்கு மேல் பேசவே முடியவில்லை. அவன் தொண்டை கட்டி கொண்டது. இத்தனைக்கும் மரியம் காதில் விழாதபடி ஒதுங்கிச் சென்றுதான் பேசினான். நீங்கள் எமோஷ்னல் ஆகாதீங்க ஸ்ரீதர். எல்லாத்தையும் எல்லார்கிட்டேயும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிமிட் இருக்குது. நம்ம லிமிட்டுக்கு நடக்கிறது நாம் எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த மாதிரி தத்துவமும் இதுக்கேற்ற பழமொழியும் நம்மக்கிட்ட பஞ்சமே இல்லை டாக்டர். இட்ஸ் ஓகே, நான் ஃபோனை அவங்கக்கிட்ட தரேன், நீங்கள் பேசுங்க. ஸ்ரீதர் ஃபோனுடன் திரும்பி வந்து அந்தோணி முத்துவிடமும் ஃபோனை கொடுத்து பேச சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருங்க? டாக்டருங்களா? ஆமாம், நீங்கள். நான் அந்தோணி முத்துங்க. வாட்ச் ரிப்பர் கடை வச்சிட்ருக்கேன். இறந்து போன ஆஷாவோட தாய் மாமாவா நீங்கள்? ஆமாங்க, அந்த பாவி நான் தான். பாவின்னு ஏன் சொல்கிறீங்க? தங்க விக்கிரகமாக ஒரு குழந்தை கிடச்சிட்டு இருக்கும்போது. உண்மைதாங்க, குழந்தை அழகா நல்லா இருக்குது. பார்த்ததுலேருந்து மனசில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் நீடிக்கட்டும். நீங்கள் குழந்தையோட போகும்போது அப்படியே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போங்க. அது எதுக்குங்க? குழந்தைய முறைப்படி நாங்கள் ஒப்படைச்சிட்டோன்னு ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்திக்கத்தான். அப்போ இவங்க எப்படி குழந்தைய வச்சுருக்காங்க? நீங்கள் இப்போ தானே வந்தீங்க. அது வரைக்கும் யாராவது வச்சிருந்து தானே தீரணும். மற்றபடி வில்லங்கமெல்லாம் எதுவும் இல்லையே. அதெல்லாம் எதுவும் இல்லை. தைரியமாக வாங்க. அட்ரஸுங்க? ஸ்ரீதர் சொல்வார். இல்லை, அவரை உங்களை கூட்டிக்கிட்டு வருவார். டாக்டர் பேசி முடிக்க ஸ்ரீதரும் அவரை அழைத்து கொண்டு புறப்பட தயாரானான். மீராவுக்கு நெஞ்சை அடைக்கத் தொடங்கியது. மிகச் சரியாக புறப்படும் சமயம் பால் கொடுப்பதற்காக மகா வந்தாள். ஐயோ, என் கண்ணு குழந்தை உன்னை விட்டு போகுதா? அவள் பதறத் தொடங்கினாள். ஆமாம், நீ முதல்ல பாலை கொடு. நாகர்கோயில் போகிற வரைக்கும் தாங்கணும். அது சரி, இங்கே நான் இருக்கேன். அங்கே இதே மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? அப்படியே இருந்தாலும் ஒரு குழந்தை பல பால் குடிக்காது கண்ணு. முதல்ல பாலை கொடு, அப்புறமா மற்றதெல்லாம் பேசலாம். மீரா அவளை தூண்டியவளாக மரியத்தை பார்த்தாள். குழந்தை அவள் கையில். இப்போ இதை எழுப்பி பால் கொடுக்கணுமாக்கும்? மரியம் சலிப்போடு கேட்டாள். அதுக்குத்தான் நான் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களான்னு உங்ககிட்ட கேட்டேன். இப்போ தான் நாங்கள் ஒரு மாதிரியாக செட் ஆகியிருக்கு. மீரா இதை கொடுக்காதபடி ஏதாவது செய் என்பது போல பேசினாள். அதற்குள் மகா போய் குழந்தையை வாங்க மேலே அது முழித்து கொண்டது. வாடிய ராசாத்தி என்று மகாவும் சற்று ஒதுங்கி போனாள். மரியமோ மீராவுக்கு எந்த பதிலையும் கூறவில்லை. நீங்கள் இப்படி மௌனமாக இருந்தால் எப்படி? குழந்தைக்கு இப்படி புட்டிப்பாலெல்லாம் தர முடியாது. பசும்பால் கொடுக்கலாம், அதையும் ரொம்ப கெட்டியாக தரக்கூடாது.
மீரா தனக்கு குழந்தை பிரிவதில் மனதே இல்லை என்பது போல் உணர்வோடு, உன்னால் இந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்க முடியுமா என்று சந்தேகிப்பது போலவே பேசவும் சந்தானகோபாலனுக்கும் சீதாவுக்கும் சற்று தகித்தது. மீரா, இந்த கவலையெல்லாம் இப்போ நமக்கு தேவையா? உனக்கு இருந்த அக்கறை அந்த அம்மாவுக்கு இருக்காதா என்ன? எல்லாம் அவள் பார்த்துப்பா என்ற போது அந்தோணிமுத்துவிடம் ஒரு முடிவு. மாதிரி அந்த பெருசாக பொட்டு வச்ச பொம்பளை பால் கொடுக்க ஆள் இருக்குன்னு சொன்னாளா என்று மரியத்திடம் கேட்கவும், மரியம் உங்கள் எதிரிலே தானே சொன்னா, இப்போ என்ன கேட்டா என்ன அர்த்தம்? எதுக்கும் அதுக்கு முன்னால் ஒரு ஃபோனை போடு. இவங்க கேட்குறதுலேயும் நியாயம் இருக்குது. இதுவோ பச்சை மண், நீ பேரு காணாதவ. நாம் நம்ம ஊருக்கு போய் அல்லாயிட்டு மாடக்கூடாதுல்ல. அந்தோணிமுத்துவின் அந்த தூண்டுதல் மரியத்தை எரிச்சல் படுத்தியது. எல்லாம் காரில் போகையில் பார்க்கலாம், எங்கே எதை பேசுறதுன்னு வரமுறை இல்லையா என்று அவர் ஏதோ ஒரு ரகசியத்தை பேசிவிட்டது போல அவரை கடிந்து கொண்டாள். அதுவரை கலக்கமாயிருந்த மீராவுக்கும் அவள் நண்பர்களுக்கும் அவர்களுடைய பேச்சால் மேலும் பெரும் அதிர்ச்சி. ஆமாம், யார் அந்த பெரிசு பொட்டுக்காரி வச்ச பொம்பளை? முத்துலட்சுமி காட்டமாகவே கேட்டாள். முத்துலட்சுமியின் கேள்விக்கு பரியம் பதிலளிக்கவில்லை. ஆனால் அந்தோணிமுத்து தயக்கமின்றி பதில் கூறத் தொடங்கினார். அந்த பொட்டு வச்ச அம்மா ஒரு சமூக சேவகின்னு சொன்னாங்க. தாய் தகப்பன்னு 2 பக்கத்து உறவும் இல்லாத பிள்ளைங்களை அவங்க ஆதரிக்கிறவங்களாம். இந்த ஊரில் அப்படி ஒரு உள்ள பிறந்திருந்தா ஆஸ்பத்திரியிலேருந்தே அந்த அம்மாவுக்கு தகவல் போயிடுமாம்ல. அந்தோணிமுத்து பேசிய விதத்திலிருந்து அந்த குங்கும பொட்டுக்காரி ஈஸ்வரிதான் என்பது மீரா முதல் சகலருக்கும் விளங்கிவிட்டது. அவங்க பேர் ஈஸ்வரி தானே? மீரா பளிச்சென்று கேட்டாள். தெரியல பாப்பா, அப்படித்தான் தோணுது. பரவாயில்ல, உனக்கு கூட அவளை தெரிஞ்சிருக்கேன், போதும். எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? அந்த பொம்பளை பேர் எதா இருந்தால் என்ன? இப்போ அவங்க பேச்சும் தேவையில்லை. நாம் கிளம்புற சோழியை பார்ப்போம். இடையில் புகுந்து திரும்பவும் அவசரம் காட்டத் தொடங்கினாள் மரியம். மீரா, நீ பயந்தது சரிதான். எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. நீ 100% சரி மீரா என்று மீராவின் அருகில் வந்து நின்றாள் சகுந்தலா. என்ன தப்புன்னு? ஒரு சமூக சேவகி வந்து உங்கள் பிள்ளையை வெட்டுறாதீங்க, அதோட செலவுக்கு எங்கள் அறக்கட்டளையிலேருந்து பணம் தரணும்னு சொன்னால் அது ஒரு தப்பா? அந்தோணிமுத்துவின் சாவதானமான கேள்வி அவர்கள் நால்வரையும் எரிச்சல் படுத்தியது. சந்தானகோபாலனுக்கும் பங்கஜத்துக்கும் விஷயம் இப்படி இழுத்துக்கொண்டே போகிறதே என்று கவலை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கத் தொடங்கினர். பால் கொடுத்து விட்டு அவ்வளவையும் கவனித்தபடி நின்றிருந்த மகாவின் முகத்திலும் ஒரு பகீர் மாற்றம். ஐயோ, அந்த பொம்பளை உங்களை தேடி வந்து அறக்கட்டளையிலேருந்து பணம் தரோன்னு சொன்னாங்களா என்று அந்தோணிமுத்துவை தூண்டினான் ஸ்ரீதர். ஆமாம்ல, முதல்ல ஃபோன் பேசினாங்க. என் நம்பர் எப்படி கிடச்சிதுன்னு முதல்ல நான் கேட்டேன். நீங்கள் சந்திரமண்டலத்தில் இருந்தாலும் உங்களை கண்டு அறிஞ்சு பிடிவும்னு சொன்னாங்க. பிறவுதான் ஆஸ்பத்திரி மூலமாக குழந்தை பற்றி தெரிஞ்சு வந்ததாகவும், உறவுக்காரங்க நாங்கள் இருக்கிறப்ப குழந்தைய அனாதைன்னு பதிஞ்சு எடுத்துக்கிட்டு போய் விளக்க முடியலன்னாங்க. அப்போ இவ கூட அது அனாதை தான், எங்கள் ரத்தம்தான், எங்கள் சொந்தம்தான், அது அந்நிய ரத்தம்னு புலம்பினான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவளே பாவம்னு பச்சை மண்ணுன்னு மனசு இறங்க ஆரம்பிச்சிட்டா. பிறவுதான் தெரிஞ்சுது, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களை வளர்க்குறவளுக்கு அறக்கட்டளையில் ₹1,00,000 வரை தருவாங்களாமே. அதை கேட்கவும் மீராவுக்கு பகீர் என்றது. அடிப்பாவி, இப்படி நம்மக்கிட்ட அவள் பருப்பு வேகலைன்னா உடனே அந்த கண்ணியை வச்சு இவங்களை பிடிச்ச பணத்தால் அடிக்க பார்த்துருக்கா. இவங்களும் அது தெரியாமல் அவக்கு வலையிலேயே விழுந்து விட்டுருக்காங்க என்றாள் முத்துலட்சுமி. போதும், வளவளன்னு பேசாதீங்க, நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. யாரோ எங்களுக்கு பணம் தராங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன? இந்த மனுஷன் ஒரு பொத்தல் வாயன், பேச தேவையில்லாத எல்லாம் பேசிக்கிட்டு. எங்கள் வீட்டு பொண்ணோட குழந்தை இது, உங்களை காட்டிலும் எங்களுக்கு தான் உரிமை அதிகம், அதனால் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு போகிறோம். இதுக்கு மேலே கண்டபடி பேசி நேரத்தை கடத்தாமல் வழியை விட்டுருங்க. மரியம் குழந்தையோடு விறுவிறுவன வெளியேறத் தொடங்க யாரும் எதிர்பாராத விதத்தில் மகா போய் அவள் முன் நின்று வழிமறித்தவளாக கத்த ஆரம்பித்தாள். நெல்லுமா, என்ன பேசுகிற நீ? உரிமையாம்ல உரிமை? அந்த பொட்டுக்காரி எப்படிப்பட்டவன் தெரியுமா? அனாதை பிள்ளைங்களை தேடி தேடி அலையிற ஒரு கழுகு அவ. அனாதை பிள்ளைங்கள மட்டுமில்லை, என்ன மாதிரி 5-6ன்னு இந்த காலத்திலேயும் பெக்கிறவங்களையும் தேடி வந்து பேரம் பேசுகிறவ. மீரா கண்ணு,
இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்குது என் பொன் குழந்த, அதையும் அவள் தேடிக்கிட்டு வந்துட்டாப்பா. உனக்கு ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எவ்வளோ வேணா பெற்றுக்க, பொண்ணாக பிறந்தா என்கிட்டே கொடுத்துடு. மேல் நாடுகளில் பிள்ளையே பிறக்காத பல குடும்பங்களில் நல்ல குழந்தைங்களை தத்து எடுத்துக்க தயாராக இருக்காங்களாம். அவங்கக்கிட்ட கொடுத்தா நிறைய பணம் தருவாங்க. பிள்ளையும் அங்கே ராணி மாதிரி வளரும்னு சொன்னால் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஒரு தாய் யமனுக்கு 7-8 கூட கொடுப்பா, ஆனால் ஒரு குழந்தைய கூட எவனுக்கும் தரமாட்டா. அந்த கருமாந்திரக்காரிக்கு அது தெரியல. நான் பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டேன். அவள் தான் இவங்கள பிடிச்சி பணத்தால் அடிக்க பார்க்குறா. இந்த பொம்பளை பணத்தில் விற்கத்தான் நம்மக்கிட்டே இருந்து பிள்ளைய வாங்கிட்டு போக வந்திருக்கா. வந்ததுலேருந்தே போகலான்னு இவ பேசுகிறதுலேருந்தே எனக்கு ஒரு சந்தேகம். அது சரியாக போயிடுச்சு என்றபடியே மரியம் கைகளிலிருந்து வெடுக்கென்று குழந்தையை பிடுங்கினாள். மரியம் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்தோணி முத்துவுக்கும் கூட திகைப்பாகத்தான் இருந்தது. அம்னி, இந்த பொம்பளை உதவி செய்கிறதா சொன்னீங்க, குழந்தைய நீங்கள் உங்ககிட்டே இருந்து விலைக்கெல்லாம் கேட்கல. அப்படி கேட்டால் கொடுக்க நான் ஒன்றும் கேடு கட்டவன் இல்லைம்மா. எங்களுக்குன்னு ஒரு புழு பூச்சி கூட இல்லாத நிலையில் இதைத்தான் நான் என் மவளான்னு நினச்சி வாங்கிக்கிட்டு போக வந்தேன். ஆனால் நீ என்னெல்லாமா சொல்கிறியே தாயி? என்னவெல்லாமா சொல்லலையா? உள்ளதைத்தான் சொல்கிறேன். அவள் ஒரு புள்ள பிடிக்கிறவ. இங்கே இவங்கக்கிட்ட நிமிந்து பார்த்து பேச முடியாமல் போகவும் தான் உங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் விவரம் புரியாமல் கிளம்பி வந்துட்டீங்க. அதுலேயும் உங்களுக்கு வேணும்னே அவளை புத்தி சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் சம்சாரத்துக்கு நிச்சயமாக அவளை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க முழிக்கிற மொழியே சரியில்லை பாருங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிக்கிறாங்க பாருங்க. மகா மரியத்தை தோல் உரிக்க முனைந்தாள். இடையில் மீரா வந்து குழந்தையை வாங்கி கொண்டு வேகமாக உள்ளே செல்லத் தொடங்கினாள். அது அந்தோணி முத்து, மரியம் என்ற இருவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. என்னங்க இது, நம்ம பிள்ளைய பிடுங்கிட்டு திரும்பி உள்ளே போகுது அந்த பொண்ணே. நட்ட மரமா நின்று நோக்குதே, போய் வாங்கிட்டு வாங்க, பதறினாள் மரியம். சப்தம் வெளியே காரில் காத்திருக்கும் ஈஸ்வரியின் ஆட்கள் காதுகளில் விழுந்தது. அவர்களும் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள் நுழைந்து வாயிற்படியின் அருகில் நின்றனர். அவர்களின் முகங்களில் கோபமும் பதட்டமும் தெரியத் தொடங்கியது. மரியமும் படபடப்போடு அவர்களை பார்த்தாள். தம்பிங்களா, இந்த வீட்டு பொண்ணை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சுப்பா, என்னன்னு கேளுங்க என்று தன் பங்கிற்கு அவர்களை தூண்டிவிட்டாள். அவர்களும் நெஞ்சை நிமிர்த்தினர். அதை கண்ட மீராவின் நண்பர்களில் ஸ்ரீதருக்கும் பாபுவுக்கும் பதிலுக்கு அவர்கள் முன் அதே வேகத்தோடு வந்து நின்றனர். முத்துலட்சுமி செல்ஃபோனும் கையுமாக முன் வந்தவளாக, இங்கே ஏதாவது உதார் விட்டீங்க, அப்படியே இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பத்திரிகை டிவின்னு கொண்டு போயிடுவேன், ஜாகிரதை என்றாள். அவர்கள் வந்த வேகத்துக்கு சற்று பின்வாங்கினர். நீ எங்கே வேணா கொண்டு போ, எங்கள் குழந்தைய முதல்ல கொடு, மரியம் பிடித்தாள். எதுக்கு இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கமாக அந்த குங்கும பொட்டுக்காரிக்கிட்ட விற்கிறதுக்காகவா? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் ஈனப்பிறவி இல்லை. அவள் உதவி செய்கிறேன்னு சொன்னது மட்டும்தான் உண்மை. மற்றபடி நாங்கள் குழந்தைய விற்கிற அளவுக்கு இதேம் இல்லாதவங்க கிடையாது. சரி, அவள் உதவி செய்கிறது எதுக்குன்னு தெரியுமா? அதுதான் அவள் ஒரு அறக்கட்டளை நடத்துகிறதா சொன்னாலே. அறக்கட்டளையாவது ஒன்றாவது எல்லாம் டுபாக்கோர். அவள் ஒரு சைல்டு புரோக்கர், இதயமே இல்லாதவ, தாய் குலத்தால் ஒரு தரம் கெட்ட ஆள் அவ. சரி, அதில் இப்போ என்ன செய்ய சொல்லணுங்கிற? உங்கள் தம்பி குழந்தைய ஒப்படைக்க முடியாது. உங்ககிட்ட உங்களை நம்ப முடியலைங்கிறதால நல்ல வேளை நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முந்தையே அவளை பற்றி தெரிய வந்தது. அதுக்காக கடவுளுக்குத்தான் நன்றி. என்ன கடவுளுக்கு நன்றி? நாங்கள் போலீஸுக்கு போனால் உன் கதி என்ன ஆகும்னு தெரியுமா? முதல்ல போ, சட்டமும் போலீஸும் உள்ளே வரட்டும், விஷயம் பெருசாகி ஊர் உலகத்துக்கும் தெரியட்டும். முத்துலட்சுமி சொன்ன பதில் மரியத்தை கட்டி போட்டது. அந்தோணி முத்துவுக்கு அப்பொழுதுதான் ஈஸ்வரி பற்றியே முழுமையாக தெரிய வரவும் அவரிடம் ஒரு முடிவு. பாப்பா, எனக்கு இப்போ எல்லாம் புரியுது. ஆஷாவை பற்றி நான் பேசினாலே என்கிட்ட சரியாக பேச மாட்டா இந்த மரியம். இந்த குழந்தை விஷயத்தில் வேகமாக மனசு மாறி வந்து வாங்க போகலான்னு சொன்னப்போ கூட நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். இப்போ தான் புரியுது, நீ ஏன் மனசு மாறிட போறின்னு இவக்கிட்ட கூட கேட்டேன். அதுதான் பிள்ளைய வளர்த்தா அதுக்கு பணம் தரேன்னு ஒருத்தி சொல்கிறாளே அப்படின்னு சொன்னான். என் பண கஷ்டம் அதை ஒரு நல்ல விஷயமா நான் நினச்சி வச்சுக்க. ஆனால் அதுக்கு பின்னால் இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது பாப்பா. நான் பைபிளை உசுரா நினைக்கிறவன். எங்கள் கர்த்தரும்
கை கொடுக்கத்தான் சொல்லி இருக்கிறது. யாருக்கும் துரோகம் பண்ண சொல்லலை. பைபிள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் கண்ணு, நீங்கள் இப்போ சொல்லத்தான் எனக்கு விஷயமே விளங்குது என்று அந்தோணிமுத்து நிமிர்ந்து வாசல்புறம் பார்த்த பொழுது அந்த 2 பேரையும் காணவில்லை. வெளியே காரும் இல்லை. இனி வேலைக்கு ஆகாது என்று அவர்கள் புறப்பட்டு விட்டிருந்தனர். அவர் உதட்டில் ஒரு கேலி சிரிப்பு தோன்றி மறைந்தது. ஜங்ஷனில் வழியே வந்து காருக்குள்ளே எங்களை ஏற்றினப்பவே எனக்கு நெருடிச்சு. இப்போ ஓடிப்போகவும் அம்புட்டும் விளங்கிடுச்சு. பாருங்க, அந்த பயலுங்க ஓடியே போயிட்டாங்க. ஏ புள்ள பாத்தியா, இப்போ என்ன சொல்லுதே? அவர் மரியத்தின் மேல் பாயத் தொடங்கினார். அவள் எதுவும் பேசாமல் பதிலுக்கு வெறித்தாள். ஏ மோசி, வாயத் திறந்து சொல்லு. அவர் அதட்ட அவள் மெல்ல பேச ஆரம்பித்தாள். அதான் எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே, உங்களை மாதிரி தானே நானும். என்ன மாதிரியா? கள்ளம் பேசாதே, அப்பால வாய் இழுத்துக்கும். அந்த பொம்பளை கூட ஃபோனில் பேசுனதெல்லாம் நீ தாண்டி. உனக்கு தான் தெரியும் அவள் ஒரு ராட்சச பொம்பளைன்னு. சத்தியமாக தெரியாது. நீங்களே எடுத்துகிட்டு வந்து வளருங்க, முடியாட்டி என்கிட்ட தாங்கன்னு சொன்னான். அம்புட்டு தான். போதுமே, இது போதுமுடி. நீ என்கிட்ட சொன்னியா இதை? இயேசுவே, என்ன காலம் இது! நினச்சாலே நெஞ்சு திக்கு திக்குங்குது. ஏன் தான் விலைக்கு வாங்கிறதுன்னு, எதைத்தான் விற்கிறதுன்னோ இல்லையா? அந்தோணிமுத்து படபடப்போடு அப்படியே உட்கார்ந்து விட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.